இந்த வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுருப்பீங்க. கலர் கலரா நிறைய கலர்ல இருக்குங்க. அதாவது மஞ்சள் கலர், வெள்ளை கலர், பிங்க் கலர் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்ப வெள்ளை கலர் மட்டும் தான் இருக்குது, நல்லதுதான். அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாமே வந்து ஜீனில இருந்து தயாரிப்பாங்க. அதே பஞ்சு மிட்டாயை ஃபேண்டா, ஸ்ப்ரைட், கோகோ கோலா அப்புறம் ஃப்ரூட்டில இருந்து எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஜான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தமிழ் யூடியூபர்ஸான மேட் பிரதர்ஸ் அப்படிங்கறத பண்ணிருந்தாங்க. அதுக்காக அந்த 4 ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து பஞ்சு மிட்டாய் மிஷினருமே இருக்குது. ஆனா பஞ்சு மிட்டாய் மிஷினை நீங்க ஸ்ட்ரைட்டா லிக்விட் ஊத்த முடியாது, நீங்க அதை கிறிஸ்டலா மாத்தி தான் போடணும். அதுக்காக என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சட்டி எடுத்துட்டு அதை அடுப்புல வச்சுட்டு அதுல ஃப்ரூட்டியை ஊத்தி நல்லா சுண்ட காய்க்கிறாங்க. சுண்ட காய்ச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தனியா ஒரு தட்டை எடுத்துட்டு அந்த தட்டுல வந்து மொத்தமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்டலா மாறிடும். இதே மாதிரி அடுத்து ஸ்ப்ரைட், அதுக்கு அடுத்து கோகோ கோலா, அதுக்கப்புறம் ஃபேண்டா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஒரு தட்டுல போட்டு ஒரு கிறிஸ்டல் மாதிரி மாத்திட்டாங்க. நல்லா காய விட்டுட்டு என்ன எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காய விட்டதுக்கு அப்புறம் ஃப்ரூட்டி எடுத்துட்டு வராங்க. ஃப்ரூட்டி எடுத்து கொஞ்சம் உடைச்சு போடலாம்னு பார்த்தா அது லைட்டா கேக் மாதிரி வருது. 2 ரூபாய்க்குல மாங்காய் ஜெல்லி ஒன்று விற்பாங்க, மாங்காய் பேப்பர் மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ஷேப்ல. சோ அதே மாதிரி தான் வந்துச்சு. அதை உள்ள போட்டு பார்த்து நல்லா காயாதனால சரி நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரைட் எடுத்து வராங்க. பட் நல்லாவே காஞ்சிருச்சு அந்த ஸ்ப்ரைட். ஃபர்ஸ்ட் வந்து போடுறாங்க, ரொம்ப வரவே இல்ல, ரொம்ப ஸ்லோவா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா போக போக பார்த்தா அந்த காட்டன் கேண்டி ரொம்ப பெருசா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவரோட தலை சைஸுக்கு அது அவ்வளவு பெருசாயிருச்சு. சரி இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு பிச்சு தராங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்குமே சாப்பிட்டுச்சு. வாயில வச்சனே செம்ம கசப்புன்னு துப்பவே செஞ்சுச்சு அந்த பொண்ணு. அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கறாங்க, எல்லாருமே பயங்கர கசப்பா இருக்கு, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கசக்காம இனிக்கவாங்க செய்யும். ஜூஸ் எல்லாம் வந்து இப்படி காய வச்சு எடுத்தா கண்டிப்பா கசக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டா கோகோலாமே வந்து ரொம்பவே வந்து லிக்விடா தான் இருந்துச்சு. நாளைக்கு எல்லாத்தையும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோகோலா இருந்து ஆரம்பிக்கலாம்னு போட்டாங்க. அது வந்து அவ்வளவு வரவே இல்ல, லைட்டா வந்து ஏதோ ஜவ்வு மிட்டாய் மாதிரி வந்துச்சு. அதை கடிச்சு போறோம்னு பார்த்தா நாக்குல பயங்கர ஒட்டிக்கிச்சு. நாக்கு பல்லு அங்கடி எல்லாம் ஒட்டிக்கிச்சு, சாப்பிடவே முடியல. இதை வந்து சாப்பிட்டு பார்த்த பாதி பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மீதி பாதி பேர் நல்லாவே இல்ல கசக்குது அப்படிங்கிறாங்க. சோ இது எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கு அடுத்து வந்து ஃபேண்டா. சோ ஃபேண்டாவும் அதே மாதிரி கம்மு மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கு, ஜவ்வு மிட்டாய் மாதிரி. அதை சாப்பிட்டு பார்த்தவங்களே வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. தென் கடைசியா ஃப்ரூட்டிங்க. பட் ஃப்ரூட்டி ரொம்பவே கொஞ்சம் தான் வந்துச்சு. பட் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ வந்து லாலிபாப் மாதிரி செமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த போட்டி வின்னர் கண்டிப்பா ஃப்ரூட்டி தான். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாப்பீங்களா அப்படிதான் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு மேட் பிரதர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.